இயேசுவே, இந்த காலை பொழுதை உடைய திருத்தால் ஒப்பு கொடுக்கின்றோம். உடல், பொருள், ஆவி, ஆத்மா அனைத்தையும் இன்றைய நாளில் ஒவ்வொரு மணி துளிகளையும், எங்களுடைய சிந்தனைகளையும், வேலைகளையும், அன்பர்களையும், நண்பர்களையும், பகைவர்களையும், எதிரிகளையும், நாங்கள் செய்யப்போகின்ற ஒவ்வொன்றிலும் உடைய இறை சித்தம் நிறைவேறும்படியாக, எங்கள் அகக்கண்கள் திறக்கும்படியாக, உம்முடைய குரலை கேட்கும்படியாக, இதோ எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து திருப்பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் உயிருள்ள எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆமீன். அன்புக்குரியவர்களே, முழங்காலில் நின்று பைபிள் படியுங்கள், சாத்தான் பயப்படுவான். முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுங்கள், சாத்தான் பயப்பட்டு ஓடிவிடுவான். முழங்காலில் நின்று ஸ்துதியுங்கள், பாதாளம் நடுநடுங்கும். விசுவாசம் என்னும் கேடயத்தையும் வசனத்தின் மூலம் ஜெபியுங்கள், அப்பொழுது நம்மை சுற்றி பாதுகாப்பாக நம் ஆண்டவர் இயேசு தன் பணிவிடை தூதர்களை அனுப்பி பாதுகாத்திடுவார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல் தேடி திரிகிறது. நம்பிக்கை கொண்டவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 5:8-9. அன்பானவர்களே, மோசே ஜெபித்தார் வனாந்தரத்தில், தானியேல் ஜெபித்தார் மேல் வீட்டில், தாவீது ஜெபித்தார் மலையின் குகையில், பவுல் ஜெபித்தார் சிறைச்சாலையில், அன்னாள் ஜெபித்தார் கடவுளின் வீட்டில், எசேக்கியேல் ஜெபித்தார் மரணப்படுக்கையில், மனமாறிய திருடன் ஜெபித்தான் சிலுவையிலிருந்து, எலியா ஜெபித்தார் கர்மேல் மலையில், யோனா ஜெபித்தார் மீன் வயிற்றில். நாம் எந்த சூழலில், எந்த சூழ்நிலையில் நாம் ஜெபிக்கிறோம், எந்த இடத்தில் ஜெபிக்கிறோம்? இவர்களைப் போன்று, மோசேயைப் போன்று, தானியேலைப் போன்று, தாவீதைப் போன்று, பவுலைப் போன்று, அன்னாளைப் போன்று, எசேக்கியேலைப் போன்று, மனமாறிய திருடனைப் போன்று, எலியாவைப் போன்று, யோனாவைப் போன்று நாமும் பல இக்கட்டுகளில், கஷ்டங்களில், மகிழ்ச்சிகளில் நாம் ஜெபிக்கின்றோமா? துன்பம் வந்ததும் தோண்டி விடாமல், விலகி விடாமல், முறுமுறுக்காமல், முழங்கால் படி விடுவதை விட்டுவிடாமல், இறைவார்த்தையை படிப்பதை விட்டுவிடாமல், ஸ்துதிப்பதை விட்டுவிடாமல், தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஒரு இதயத்தை, ஒரு நேரத்தை ஒதுக்கி அவரோடு பயணிப்போம். நம் வாழ்வு இனிமையாக மாறும். பிரியமானவர்களே, எரிக்கோவில் குணமளித்தல். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 29-34 முடிய. அவர்கள் எரிக்கோவை விட்டு வெளியே சென்றபொழுது பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது வழியோரத்தில் உட்கார்ந்திருந்த பார்வையற்றோர் இருவர், இயேசு அவ்வழியே கடந்து செல்கிறார் என கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும். இயேசு நின்று அவர்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும் என்றார்கள். இயேசு பரிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை பெற்றனர். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என்னில் இரக்கமாயிருந்து நோயுற்ற என்னை குணப்படுத்தும்.
அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நோயிலிருந்து விடுதலை பெற அழையுங்கள். பிரியமானவர்களே, பிணிகளின் மேல் அதிகாரமுள்ள இயேசுவே எங்களை சுகப்படுத்தும். நீர்க்கோவை நோயை குணப்படுத்திய இயேசுவே எங்களை சுகப்படுத்தும். குருடனுக்கு பார்வை தந்த இயேசுவே எங்களை அகக்கண்களை திறந்து எங்களை குணப்படுத்தும். சூம்பிய கையனை குணப்படுத்திய இயேசுவே எங்களை சுகப்படுத்தும். ஊமையனை பேச வைத்த இயேசுவே எங்களை குணப்படுத்தும். பெரும்பாடுள்ள பெண்ணை குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணப்படுத்தும். செவிடனை குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணப்படுத்தும். வலிப்பு நோயை குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணப்படுத்தும். தொழுநோயாளிகளை குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணப்படுத்தும். யாயிரின் மகளை உயிர்ப்பித்த இயேசுவே எங்களை உயிர்ப்பியும். பேய் பிடித்த சிறுவனை குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணப்படுத்தும். கூனி பெண்ணை குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணப்படுத்தும். ஓய்வு நாளில் குணப்படுத்திய இயேசுவே எங்களையும் குணப்படுத்தும். நூற்றுவர் தலைவனின் ஊழியனை குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணப்படுத்தும். நயின் பட்டணத்து விதவையின் மகளை உயிர்ப்பித்த இயேசுவே எங்களையும் உயிர்ப்பியும். மரித்த லாசரை உயிர்ப்பித்த இயேசுவே எங்களை உயிர்ப்பியும். பிணியாளர்களின் மேல் மனதுருக்கம் உள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொல்லி குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணப்படுத்தும். என் பாவங்களையும் நோய்களையும் தம் உடலில் ஏற்ற இயேசுவே எங்களை சுகப்படுத்தும். பிரியமானவர்களே, நம்முடைய பிணிகளை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் அவரை ஸ்துதிப்போம். நம்முடைய உள் மனதில் இருக்கக்கூடிய எந்த வகையான நோய்களாக இருந்தாலும், காயங்களாக இருந்தாலும் நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நோயிலிருந்து சுகம் பெறக்கூடிய வல்லமை மிக்க இந்த வார்த்தைகள், இந்த புதுமைகளை, இந்த அற்புதங்களை நீங்கள் விசுவசிக்கின்ற போது உங்களுக்குள் வல்லமை இறங்கி வந்து இந்த வார்த்தை உங்களை நோயிலிருந்து விடுவிக்கும், சாபங்களிலிருந்து விடுவிக்கும், பேய் பிசாசுகளிலிருந்து விடுவிக்கும் என்பதை இதோ இப்போது நாம் வாசிக்கிற ஒவ்வொரு அற்புதம் அடையாளங்களும் நம் உடலுக்குள் ஊடுருவி செல்ல உங்கள் இதய கதவுகளை, உங்களுடைய சிந்தனை மண்டலங்களை, உங்களுடைய கண்களை, உங்களுடைய காதுகளை, உங்கள் இருதயத்தை, உங்கள் லங்ஸை, உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருகுடல், உங்களுடைய மூக்கு, உங்களுடைய கண், காதுகள், உங்களுடைய ஸ்பைனல் கார்டு ஒவ்வொன்றிலும் இயேசுவின் இரத்தம் பாய நீங்கள் விட்டு கொடுங்கள். இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள். அப்பொழுது நீங்களும் நலம் பெற்று இயேசுவின் சாட்சிகளாக மாறுவீர்கள். பிணியிலிருந்து விடுதலை பெற நம் பாவங்களை உதறிவிட்டு ஆண்டவரிடம் ஜெபிப்போம். குழந்தாய், சீராக்கின் ஞானம் 38:9-10. குழந்தாய், நீ நோயுற்றிருக்கும் போது கவலையின்றி இராதே. ஆண்டவரிடம் மன்றாடு, அவர் உனக்கு நலம் அளிக்கிறார். குற்றங்களை அகற்று, நேர்மையானவற்றை செய். எல்லா பாவங்களிலிருந்தும் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. திருப்பாடல் 103:3. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். யாக்கோப்பு 5:16. ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். யாக்கோப்பு 5:13. உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டுதல் செய்யட்டும். மார்க்கு 1:24. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். துவண்டு போன ஆத்துமாவுடனும் பிணியால் வாடும் ஓர் உடலுடனும் இதோ ஆண்டவர் உம்மிடம் இறைஞ்சுகின்றேன். என் பாவங்களை கழுவி
பிணிகளில் இருந்து என்னை விடுவித்தருளும். இயேசுவே, என்னை கைவிட்டு விடாதையும். ஓ என் இயேசுவே, என்னை சுகமாக்குவீராக. இயேசுவே, என்னை சுகமாக்குவீராக. இயேசுவே, மாசற்ற இரத்தத்தின் வல்லமையால் என்னையும் எங்களையும் குணப்படுத்துவீராக. இயேசுவே, திரு வார்த்தையின் வல்லமையால் எங்களை குணமாக்குவீராக. இயேசுவே, உன்னத நாமத்தின் வல்லமையால் எங்களை குணமாக்குவீராக. இயேசுவே, கல்வாரி பாடுகளினாலும் சிலுவை மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலின் மகிமையினாலும் எங்களை குணமாக்குவீராக. இயேசுவே, திரு சரீரத்தில் ஏற்பட்ட காயங்களின் மகிமையினால் எங்களை சுகமாக்குவீராக. இறை வார்த்தைகளை நாம் கேட்கும் விதத்தில் திரும்ப திரும்ப சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது இறை வார்த்தைகள் நம்மளை விடுவிக்கும். சாபங்களிலிருந்து, நோய்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய கடவுளுடைய உயிருள்ள வார்த்தை, ஆற்றல் மிக்க வார்த்தை, கருக்கு நிறைந்த வார்த்தை, மச்சைகளையும் எலும்புகளையும் ஊடுருவி செல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற போது, உங்கள் காதுகள் வழியாக நீங்கள் கேட்கிற போது, உங்கள் கண்கள் வழியாக இறைவார்த்தையை பார்க்கிற போது, நீங்கள் நாவினால் அறிக்கை இடுகிற பொழுது கட்டுகள் உடைக்கப்படும், காதுகள் திறக்கப்படும், கண்கள் திறக்கப்படும், இதயம் திறக்கப்படும். எனவே உயிருள்ள வார்த்தை உள் நுழைவதற்கு உங்களுடைய இதய கதவுகளை திறப்பீர்களேயானால் இப்பொழுதே, இன்றே, இந்த நிமிடமே நீங்கள் இந்த கேட்கிற பொழுதே உங்களுள் அற்புதம் அடையாளங்கள் நடக்கும் என்பதை விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கைகூடும். இரத்தப்போக்குள்ள பெண்மணி உன் ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் என்று விசுவசித்தால் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? இப்பொழுது நீங்கள் எந்த விதமான நோயில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் சுகப்படுத்த ஆவலோடு காத்திருக்கின்றார். ஆகவேதான் திருப்பாடல் 107:20 அவர் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார். மத்தேயு 8:17 அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். எரேமியா 30:17 நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள், இந்த சீயோனை பற்றி கவலைப்படுவார் யாரும் இலர் என்றார்கள். யாக்கோப்பு 5:15 நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயுற்றவர் குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார், அவன் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவான். ஞானநூல் 16:12 பச்சளையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே, உமது வார்த்தையே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது. அன்புக்குரியவர்களே, நோயும் அதன் ஆதிக்கங்களிலிருந்து நாம் விடுதலை பெற இந்த இறை வார்த்தைகள் ஒன்றே ஆயுதமாக எடுத்துக்கொண்டு இருந்தவரும் இருக்கின்றவருமாக வர இருக்கின்றவருமாக இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம், நாமும் சுகமடைவோம். இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் கடவுளுமாகிய ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தூதர்கள் 4 உயிர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்தது போன்று, அன்புக்குரியவர்களே, இந்த ஜெப வேளையிலும் கூட நீங்களும் முழங்காலிலிருந்து கண்ணீரோடு கூட ஜெபித்து பாருங்கள். உங்களில் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், சுகம் அடைவீர்கள். இயேசுவே, ஆண்டவரே, பரிசுத்த நாமத்தின் வல்லமையால் அற்புதங்களும் அடையாளங்களும் நோயிலிருந்து விடுதலை உண்டாக்கட்டும். என் உடல், என் வாழ்க்கை, என் குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிற எல்லா நோய்களையும், நோயின் கட்டுகளையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் விடுவிக்கின்றேன். எல்லா நோயின் ஆதிக்கத்தையும், நோய்க்கு காரணமான சாத்தானின் ஆதிக்கத்தையும், சாப கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன். நோய்களும் அதனால் வரும் வேதனைகளும் இயேசு நாமத்தில் அழிந்து போகட்டும். மனதின் ஏக்கங்களும் பயமும், ஏன் இந்த நிலை, ஏன் இந்த விரக்தி, என்னையே வெறுத்தல்,
இந்த வாழ்க்கை போதுமென்று வெறுத்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். இயேசு நாமத்தில் உங்களுக்கு சுகம் பெறட்டும். இயேசுவின் மாசற்ற இரத்தத்தின் பொருட்டு சிலுவை அடையாளத்தை உங்கள் உடலிலே, நோய் இருக்கிற இடங்களிலே நீங்கள் வரைந்து கொள்வீர்களாக. அந்த சிலுவை அடையாளத்தில் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். நோய்களும் அதன் ஆதிக்கங்களும் என்னிலிருந்து என்றென்றைக்கும் விட்டு வெளியேறட்டும். இனி ஒரு பொழுதும் என்னில் திரும்பி வரக்கூடாதென்று நாசரேத்தூர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் காயங்களால் நான் சுகம் அடைகிறேன் என்று விசுவசிக்கின்ற இந்த நேரத்தில் விசுவசிக்கின்றவர்களுக்கு ஆண்டவரின் வல்லமை நிறைந்த கரம், ஆண்டோடைய உயிருள்ள வார்த்தை, அவர் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நான் உங்களோடு உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்று உங்களை சுகப்படுத்த விரும்புகிறேன் என்று கூறுகிறார். நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று கேட்டு சுகம் அளிக்கின்றார். விசுவாசம் உள்ளவர்களை ஆண்டவர் தொடுவது இல்லை. அவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அருகில் அவர் செல்வது இல்லை. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லாம் கைகூடும் என்று சொன்னபடியாக அவர் சுகப்படுத்துகிறார். உங்களிடம் நம்பிக்கை இருக்கிறதா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிற உங்கள் கண்ணீரின் துளிகளுக்கு அவர் சுகம் கொடுக்க வல்லவர் என்பதை விசுவசிங்கள். ஒரு மருத்துவரிடம் சென்று அவர் போடுகின்ற மருந்தை விசுவசிக்கின்றீர்கள். அது சுகமாகாவிட்டாலும் சுகமானாலும் நீங்கள் விசுவசித்து அவரை நம்பி செல்கிறீர்களே. சகோதர சகோதரிகளே, இன்று உனக்காக சிலுவையில் மரித்து இறந்த இயேசுவை விசுவசித்தீர்கள் என்றால் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்த காத்திருக்கின்றார். எனவே நோயை நினைத்து தளர்ந்து போகாமல் இறைவனின் திருப்பெயரை ஆராதியுங்கள். நோயுற்ற நிலைக்கு இயேசுவை அழைத்து குணம் பெறுங்கள். கடினமான தலைவலியில் இருந்து ஆண்டவரே எங்களை சுகப்படுத்தும். மேலும் மேலும் நோய் உண்டாக்கும் நிலைகளுக்கு மருத்துவம் பயனளிக்காத நிலைக்கு, நோய் என்று கண்டுபிடிக்கப்படாத நிலைக்கு, விட்டு போகாத உடலிலிருந்த வலிகளிலிருந்து, மூட்டு வலிகளிலிருந்து உள்ள வலிகளில், கை கால்கள் தளர்ந்திருக்கும் நிலைக்கு, வாத நோய்களில் மேல் உள்ள நோய்கள், புற்று நோய்களினால் வந்த நோய், வாத நோய்களினால் வந்த நோய்களிலிருந்து சுகம் பெற ஜெபியுங்கள். மூளை வளர்ச்சி குன்றியவர்களுக்காக ஜெபியுங்கள். குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்காக ஜெபியுங்கள். இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களில் ஆண்டவர் தன் இரத்த துளிகளை தொளிக்க ஜெபியுங்கள். கெட்ட கனவுகள் காணும் நிலையிலிருந்து விடுதலை பெற ஜெபியுங்கள். இரவில் உறங்கும் பொழுது சிறுநீர் கழிக்கும் நோயிலிருந்து விடுபட ஜெபியுங்கள். மயக்க மருந்துக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுபட ஜெபியுங்கள். குடி பழக்கத்திலிருந்து விடுபட முடியாத நிலையில் இருக்கின்ற நீங்கள் ஜெபியுங்கள். அல்சர் நோயினால் வேதனைப்படுகிறவர்கள் நீங்கள் ஆண்டவருடன் ஜெபியுங்கள். கர்ப்பவதியாய் உள்ள கன்னிகள் மேல் கர்ப்பவதியாக இருக்கின்ற நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் வயிற்றில் இருக்கின்ற எல்லா விதமான உதிரப்போக்குகள் கட்டிகள் மேல் கரங்களை வைத்து சிலுவை அடையாளத்தை வைத்து ஜெபியுங்கள். உங்கள் உதிரப்போக்கு நின்று போக ஜெபியுங்கள். இழுப்பு நோய் உள்ளவர்கள் ஜெபியுங்கள். இயேசுவின் சிலுவை இன்று உங்களை விடுதலை கொடுக்கும் என்பதை விசுவசிங்கள். இடுப்பிற்கு மேல் முடி கொட்டும் நிலையிலிருந்து வருகின்ற எல்லா நோய்களில் விடுபட ஜெபியுங்கள். ஆண்டவர் இன்று தன்னுடைய அற்புதம் நிறைந்த கரம், செங்கடலை 2ஆக பிரித்த கரம், அப்பம் பழுகச் செய்த கரம், காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட கரம் இன்று இப்பொழுது உங்களை நோக்கி அவருடைய கரம் நீட்டி கொண்டிருக்கிறது. அவருடைய கரத்தின் கீழ் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை சுகப்படுத்த வல்லவர் என்பதை விசுவசியுங்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் அருகில் வந்து இயேசுவின் அருகில் வந்தவர்களையும் அவருடைய நாமத்தில் ஜெபித்தவர்களையும் அவர் குணப்படுத்தினார். வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ள கைம்பெண்களோடும்
வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ள சுகம் பெற்றவர்களோடு சேர்ந்து நாமும் அவருடைய நாமத்தில் ஜெபிப்போம். அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பலகீனங்கள் மீது இரக்கமாயிரும், என் நோய்களின் மீது இரக்கமாயிரும் என்று உள்ளுக்குள் உடலுக்குள் நீங்கள் சொல்லி ஜெபிக்கிற போது கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். ஸ்துதிக்கிற போது கட்டுகள் உடைகிற போது உங்கள் இதயத்தில் செவிடரை குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணமாக்கும். ஊமையரை பேச வைத்த இயேசுவே எங்களை குணமாக்கும். பேய் பிடித்தவரை குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணமாக்கும். கனானிய பெண்ணின் மகனை குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணப்படுத்தும். நூற்றுவ தலைவனின் மகனை குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணமாக்கும். படை தலைவனின் மகனை குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணப்படுத்தும். முடக்குவாதம் உற்றவனை குணப்படுத்திய இயேசுவே எங்களை குணப்படுத்தும். விதவையின் மகனை உயிர்ப்பித்த இயேசுவே எங்களையும் உயிர்ப்பியும். இறந்த லாசரை உயிர்ப்பித்த இயேசுவே, இதோ இறந்து கிடைக்கின்ற, செயலற்று கிடைக்கின்ற, இயங்காமல் இருக்கின்ற நாங்கள் அப்பா உயிர்த்தெழும்படி செய்வீராக. எங்களுடைய உடல் உறுப்புகள் இயங்காமல் இருக்கின்ற ஒவ்வொரு நாடி நரம்புகளும் உயிர்த்தெழட்டும் இயேசுவே, தொடுவீராக. மரித்தவரை உயிர்ப்பித்த இயேசுவே அப்பா எங்கள் மீது இரக்கம் கொள்வீராக. இதோ இறந்த நிலையில் எங்களுடைய உடல் உறுப்புகள், எங்களுடைய மனநிலை, கண் காதுகள் இறந்த நிலையில் இருக்கின்ற இந்த மனநிலை, இந்த இயக்கங்கள் அனைத்தும் செயல்படாமல் இருந்த இந்த நிலையில் இருந்து நாங்கள் உயிர்த்தெழுந்து உம்மை விசுவசிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை புகழ கிருபை செய்யும்படியாக அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். எல்லா நோயாளிகளுக்கும் உள்ள பரிந்துரை ஜெபத்தோடு கூட அப்பா நாங்கள் இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 1, அனைவருக்காக மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தந்த அறிவுரை இதுவே என்கிறார். இந்த சின்னப்பர் தீமோத்தேயுக்கு எழுதிய நூலிலிருந்து. எனவே ஜெபிப்போம், அனைவருக்காக ஜெபிப்போம், பரிந்து பேசி ஜெபிப்போம், நன்றியோடு ஜெபிப்போம். ஆண்டவரை ஸ்துதித்து ஸ்தோத்தரித்து புகழ்பாடுகள் பாடி ஜெபிப்போம். யாக்கோப்பு 5:13-11, உங்களுள் யாரேனும் துன்பற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியோடு இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுக்குள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்பொழுது நோயுற்றவர் குணமடைவார். ஆண்டவர் அவர்களை எழுப்பி விடுவார். புற்று நோயால் வாடும் பிள்ளைகளை அவர் குணப்படுத்துவார். இருதய சம்பந்தப்பட்ட நோயால் வாடும் பிள்ளைகளை அவர் சுகப்படுத்துவார். கிட்னி பாதித்த பிள்ளைகளை அவர் சுகப்படுத்துவார். சுகர் நோய் உள்ளவர்களை ஆண்டவர் குணப்படுத்துவார். பிபி நோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் சுகப்படுத்துவார். வாய் துர்நாற்றம் உள்ள வேதனையால் வாடும் பிள்ளைகளை அவர் சுகப்படுத்துவார். வாயிலுள்ள கொப்பளங்கள் அனைத்தும் அவர் சுகப்படுத்துவார். காய்ச்சல் விடாமல் அவதிப்படும் பிள்ளைகளை அவர் சுகப்படுத்த வல்லவர். எனவே மூக்கில் தசை வளர்ச்சியால் வேதனையுறும் பிள்ளைகளை அவர் சுகப்படுத்துவார். செவித்திறன் குறைவுள்ள பிள்ளைகளை சுகப்படுத்துவார். கர்ப்பத்தில் உள்ள எல்லா குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சக்கரை நோயால் வாடும் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து சுகப்படுத்துவார். இரத்த அழுத்தத்தால் ஏற்படும் அனைவரையும், கொலஸ்ட்ராலால் பாதிக்கப்பட்ட அனைத்து நோயாளிகள் மீதும் ஆண்டவர் சுகப்படுத்துவார். சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்களால் வாடுவோர் மீது ஆண்டவர் சுகப்படுத்த வல்லவர். எனவே நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். தண்டுவடம் தேய்மானத்தால் வேதனைப்படுபவர்கள் மீது ஆண்டவர் தம் கரத்தை நீட்டுகிறார். உறுதியற்ற எலும்பால் வாடும் பிள்ளைகள் மீது ஆண்டவர் தம் கரத்தை வைத்து தொட்டு சுகப்படுத்துகிறார். எலும்பு தேய்ந்து வேதனையுறும் பிள்ளைகள் மேல் தன் கரத்தை வைத்து சுகமளிக்கிறார். நெஞ்செரிச்சல் உள்ள பிள்ளைகள் மேல் ஆண்டவர் தொடுகிறார். கால் வெடிப்பு வேதனையுறும் பிள்ளைகள் மேல்
ஆண்டவர் தன் சுகமளிக்கும் வல்லமையால் நிரப்புகிறார். தசை சம்பந்தப்பட்ட நோய்களால் வாடும் பிள்ளைகள் மேல் ஆண்டவர் சுகமளிக்கிறார். வாத நோயால் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் மேல் ஆண்டவர் சுகமளிக்கிறார். காதில் சீழ்வடியும் பிள்ளைகள் மேல் ஆண்டவர் இன்று சுகப்படுத்துகிறார். மனநிலை பாதித்த பிள்ளைகள் மேல் இன்று ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். புத்தி சுவாதனம் இல்லாத பிள்ளைகள் மேல் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். தோளில் வெண்புள்ளிகளால் வேதனையுறும் பிள்ளைகள் மேல் ஆண்டவர் இன்று சுகப்படுத்துகிறார். மூளை வியாதியால் அவதிப்படும் மக்களை சுகப்படுத்துகிறார். இரத்தப்போக்கு சம்பந்தமான வியாதியால் அவதிப்படுகிறவர்களை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். தொண்டையில் கட்டிகளால் அவதிப்படுகிறவர்கள் மேல் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். முடக்குவாதத்தால் அவதிப்படுகிறவர்களை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். தைராய்டு நோயால் அவதிப்படுகிறவர்களை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். தொண்டை அழற்சியினால் நோயால் வேதனைப்படுகிறவர்களை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் அந்தந்த இடங்களிலே உங்கள் கரங்களை வைத்து சிலுவையின் அடையாளத்தை வரைந்து ஜெபியுங்கள். உங்களுக்கு இந்த நேரம் ஆண்டவர் தொடக்கூடிய நேரம், இரக்கத்தின் நேரம், அவருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கக்கூடிய நேரம். கண்ணீரோடு கூட, நம்பிக்கையோடு கூட காத்திருந்து கருத்தோடு கூட பெற்றுக்கொண்டோம் என்று செபியுங்கள். ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுவிட்டோம் என்று இப்பொழுது நீங்கள் விசுவசித்தீர்களே, ஆனால் இந்த அற்புதங்கள் உங்கள் உடலுக்குள்ளே நடக்கும் என்பது நீங்கள் நம்புங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர் தம்பதிகள் சுகப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். உடம்பில் தேவையில்லாமல் வளரும் கட்டிகள் மீது ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். தலைவலியினால் அவதிப்படுகிறவர்களை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். தலை சுற்றலால் அவதிப்படுகிறவர்கள் மீது ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். சிறு வயதிலிருந்து நரைமுடி உண்டான அவதியிலிருந்து ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். கண் தெரியாதவர்கள் மீது ஆண்டவர் இன்று சுகப்படுத்துகிறார். கண்ணில் நீர் வடியும் பிள்ளைகள் மீது இன்று ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். கண்ணில் உறைந்து போகும் சதை வளர்ச்சியிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். கண்ணில் வெள்ளை எழுத்துகள் மாத்திரம் வெள்ளைப்படுதல் ஆண்டவர் இன்று கண் நோய்களில் இருக்கிற எல்லா விதமான கேட்ராட்டுகளிலிருந்து சுகப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடத்தில் எதை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களோ, எந்த காரியத்திற்காக, எந்த ஒரு நோயாளிகளுக்காக ஜெபித்தீரோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்கள் அருகில் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்கள். நீதிமொழிகள் 4:20-22 பிள்ளாய், என் வார்த்தைக்கு செவி கொடு, நான் சொல்வதை கவனி. உன் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும். உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கும் உடல் நலமும் தரும். அன்பான இயேசுவே, இதை ஒப்பு கொடுத்த இந்த ஜெபங்களையும் இந்த ஒவ்வொரு